Hello students, welcome back to the social class 6, Civic chapter 5, Panchayati Raj. Do you know who is Panchayati Raj? Yes, village representative. Okay, let's see what happens after people elect their representatives, what decisions made. Let's look at how this takes place in rural areas. Here we look at the Gram Sabha, which is a meeting where people directly participate and seek answer for their elected representatives. அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்றது யார் அப்படின்னா ஒரு வில்லேஜ் ஹெட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவங்கள வந்து யார் செலக்ட் பண்ணுறா அப்படின்னா ஆஸ் எ பீப்புள் நம்ம தான் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா, த்ரூ election. So we have all rights to ask the question to the representative. இப்போ யாருக்கு அவருக்கு அந்த அங்கீகாரம் கொடுக்கறது யார் அப்படின்னா நம்ம தான் இல்லையா, நம்ம ஓட் பண்ணுறது மூலிமா தான் அவருக்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்குது. ஸோ அவரை நம்ம கொஷின் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக எல்லா ரைட்ஸுமே நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு என்னென்ன தேவையோ ஒரு பேசிக் நீட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வில்லேஜில் இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம டேரெக்டாக அவர்கிட்ட கொஷின் கேட்கலாம். அதுக்காக தான் நம்ம ஒரு லீடரை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா. அப்போது அந்த ரெப்ரசன்டேட்டிவோட ஒர்க் என்ன, அவரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, just listen. It is a special day today. Everyone rushing to get to a Gram Sabha. Do you know why? Because the Gram Sabha is holding its first meeting after the election of a new Gram Panchayat. So என்ன அப்படின்னா ஒரு வில்லேஜில் இதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் த எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க எலெக்ட் பண்ண ஒரு லீடர் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த லீடரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேதர் ஆகிற ஒரு ஃபஸ்ட் மீட்டிங் இது தான். ஓகேவா, ஸோ பீப்புள் எல்லாமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ நமக்கு வர லீடர் வந்து என்னென்ன மாதிரியான நியூ சிஸ்டம்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஓகேவா, ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக உட்காந்துருக்காங்க. தென் த பீப்புள் ஆஃப் ஹர்தாஸ் வில்லேஜ் ஆர் கீன் டு ஃபைண்ட் அவுட் வாட் தேர் நியூ பஞ்சாயத் லீடர் has planned for their village. அதாவது ஹர்தாஸ் அப்படின்றது ஒரு வில்லேஜ். ஸோ அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே கேதர் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அவங்களுடைய லீடர் என்ன மாதிரியான ஒரு பிளான்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் கிராம் சபா. The Gram Sabha meeting begins with the Panchayat president, who is also called the Sarpanch and the member of the Panchayat. The Panch presenting a plan on repairing the road that connect to the village to the main highway. After this, the discussion moves to the subject of water and water shortage. ஸோ என்ன அப்படின்னா இந்த மீட்டிங்கில் வந்து ஹெட் பர்சன் வந்துட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய வந்து மக்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, இந்த பஞ்சாயத் பிரசிடென்ட் அப்படின்றது அதாவது வில்லேஜுடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அவரை இன்னொரு விதமாக எப்படி அழைப்பாங்க அப்படின்னா சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் இவர்கிட்ட நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா நம்மளுடைய வில்லேஜில் வந்து ரோடு சரி கிடையாது, அந்த ரோடு வந்து ஃபஸ்ட்டு ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கையாக இருக்குது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த லீடர் சொல்கிறாரு, ஆமாம் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கோரிக்கை என்ன அப்படின்னா நம்மளுடைய ரோடை வந்து சரி பண்ணிவிட்டு அதை வந்து ஹைவே கூட வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிளான். தென் செகண்ட் பிளான் என்ன அப்படின்னா மக்கள் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காங்க. என்னென்னு கேட்கும்போது நம்மளுடைய வில்லேஜில் வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது அதிகமாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்ட்டு மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. A villager called Tyaje begins the meeting by saying the water problem in Hardas has become very acute. The hand pump water has gone well below the point up to which the ground has been drilled. We hardly get any water in the tap. Women have to go to the Soru river, which is 3 kilometers away to get water. One of the members suggested piping water from the Soru and making an overhead tank on the village to increase the supply. அதாவது இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அந்த பர்சன் நேம் இஸ் கால்ட் தியாஜே. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய வில்லேஜில் தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த நம்ம வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த கிணறுலாம் இருக்குது இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் பம்ப்பு தென் அந்த கிணறு இருக்கிற தண்ணி எல்லாமே ரொம்ப கீழே போயிடுச்சு, நமக்கு தேவையான தண்ணி நமக்கு கிடைக்கவே மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கார். ஓகேவா, தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வில்லேஜில் இருக்கக்கூடிய விமன் எல்லாமே 3 கிலோமீட்டர் தாண்டி சோறு ரிவரில் போயிட்டு வாட்டர் எடுத்துக்கிட்டு வராங்க. இது ரொம்பவே வந்து நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எப்படியாவது வந்து நம்ம தான் வந்து க்யூர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் அந்த மீட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒன் மோர் பர்சன், சேம் ஹர்தாஸ் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒன் மோர் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய இந்த பைப்பிங் லைன் அதாவது சோறு ரிவர்லேருந்து இதான் ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ரிவர் அப்படின்னா இந்த ரிவர்லேருந்து ஒரு பைப் லைன் கொண்டு வந்து நம்மளுடைய வில்லேஜில் ஒரு
பெரிய டேங்க் மேக் பண்ணி அதில் வந்து வாட்டர் நம்ம சேமித்து வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. ஓகேவா? பட் த அதர்ஸ் திங்க் தட் திஸ் வில் பி எக்ஸ்பான்சிவ். இட் இஸ் பெட்டர் தே ஃபீல் டு டிபெண்ட் த hand pump and clean the wells for this season. Tyagi says this is not enough அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ இந்த பைப் லைன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்கிறாரு இல்லையா, அதுக்கு மற்ற மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அது ரொம்ப வந்து எக்ஸ்பான்சிவாக இருக்கும், ரொம்ப வந்து அதுக்கு பணம்லாம் ரொம்ப தேவைப்படும், ஸோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கிடையாது, பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த ஹேண்ட் பம்ப்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஹேண்ட் பம்ப் அண்ட் அது வெல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த சீசனுக்கு சுத்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அங்கேருந்தே வந்து வாட்டர்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தியாஜே சொல்கிறாரு இது வந்து நமக்கு பத்தாது, ஸோ இதை விட பெட்டராக நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்றத நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, தென் we need to something more permanent as groundwater level seems to be going down every year. We are using more water than the seeping into the ground. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நமக்கு பத்தாது, ஸோ பெட்டராக நமக்கு வந்து பெர்மனெண்ட்டாக தண்ணி கிடைக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டுமே தான் இந்த வாட்டர் ப்ராப்ளம் அப்படின்றது தீரும். அது வரைக்கும் நமக்கு இந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெர்மனெண்ட்டாக நமக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் another member Anwar then tells everyone that he has seen ways of conserving water and the refilling in the village of the Maharashtra where he had once gone to visit his brother. It was called the watershed development and he had heard that the government gave money for this work. ஸோ என்ன அப்படின்னா இன்னொரு மெம்பர், ஓகே, ஒரு வில்லேஜ்னு இருக்குன்னா அந்த வில்லேஜில் அது வந்து பஞ்சாயத்து அப்படின்னு கூடுறாங்க அப்படின்னா ஒரு பர்சன் சொல்கிறது இன்னொரு பர்சனுக்கு வந்து ஃபேவராக இல்லை அப்படின்னா அவங்க அதை மறுத்து பேசலாம். ஸோ அதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது, இல்லை அது இல்லை செட் ஆகாது, இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு மீட்டிங்கே வந்து பீப்புள் கேதர் ஆகுறாங்க இல்லையா. அப்போ இன்னொரு பர்சன் அவர் பேர் என்ன அப்படின்னா அன்வர். ஓகேவா, அவர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அவருடைய பிரதரை போய் மீட் பண்ண போயிருப்பார். ஸோ அந்த ஏரியாவில் வந்து பர்டிகுலராக அவருடைய பிரதர் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அந்த வாட்டர் சப்ளை அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதுக்குன்னு ஒரு சில சிஸ்டம்லாம் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் வந்து எப்படி வந்து ரீஃபில்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க. அதனால் அவங்களுக்கு அந்த வாட்டர் ஷார்ட்டேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போது அதுக்குன்னு அந்த வாட்டர் ரீஃபில்லிங் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு கவர்மெண்ட் வந்து நிறைய மணி கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்னா அன்வர் சொல்கிறார். ஓகே, தென் இன் ஹிஸ் பிரதர் வில்லேஜ் பீப்புள் had planted trees, constructed check dam and tanks. Everyone thought this was an interesting idea and Gram Panchayat was asked to find out about in detail. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அன்வர் அவங்களுடைய பிரதர் இருக்க மகாராஷ்டிராவில் அவருடைய பிரதர் இருக்கக்கூடிய ஏரியாவில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க, தென் டேம்ஸ் அண்ட் த டேங்க் இந்த மாதிரி நிறைய வந்து பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துமே வந்து ஒரு பர்சனலாக ஒரு அமௌண்ட்டை எடுத்து அவங்க எதுவுமே பண்ணிக்கல. ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இனிஷியல் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் இவங்க நிறைய ட்ரீஸ் பிளான் பண்ணுறாங்க, தென் செக் டேம்ஸ் கட்டுறாங்க, தென் டேங்க்ஸ் கட்டுறாங்க. ஓகேவா, அப்போது இது கேட்கும்போது அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நல்ல ஐடியாவே இருக்குது. ஸோ இது வந்து ப்ராப்பராக இதனுடைய டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வில்லேஜ்லேயுமே வந்து இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பேசுகிறாங்க. ஓகேவா, தென் here few more facts about the village panchayat. Every village panchayat is divided into wards, that mean smaller areas. Each ward select a representative who is known as the ward member panch. All the members of the Gram Sabha also elect the panch who is the panchayat president. The ward panch and the panch from the Gram Panchayat. The Gram Panchayat is elected for 5 years. அதாவது ஒரு வில்லேஜ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வில்லேஜே வந்து ஸ்மாலாக தான் இருக்கும், அதில் வந்து ஸ்மால் வார்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணுவாங்க, அது வந்து ஸ்மாலராக தான் இருக்கும், ஒரு ஸ்மால் ஏரியாவை டிவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரீட் வைஸ் ஒரு 4 ஸ்ட்ரீட் அப்படின்றது ஒரு வார்டு, அந்த மாதிரி டிவைட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு வில்லேஜில் வந்து ஒரு வில்லேஜ் ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா, வார்டு மெம்பர் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த வில்லேஜை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு போகுது. அப்போ இந்த வில்லேஜ்க்குன்னு ஒரு எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த எலெக்ஷன் வந்து எத்தனை இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 5 years ஒன்ஸ் நடக்கும். ஓகேவா, ஸோ 5 years ஒன்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லீடரை செலக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த 5 years ஒன்ஸ் வந்து அந்த லீடர் வந்து நமக்கு ஃபேவராக பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த 5 yearsக்கு அவர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது.
ஒன்ஸ் திரும்பவும் ஒரு எலெக்ஷன் வரும் இல்லையா, அந்த எலெக்ஷனில் திரும்பவும் அவர் நம்ம எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அவருடைய ஒர்க்கை அவர் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த கிராம் பஞ்சாயத்து ஹேஸ் எ secretary who is also secretary of the Gram Sabha. This person is not the elected person but is appointed by the government. The secretary is the responsible for calling the meeting for Gram Sabha and Gram Panchayat and keeping a recorder of the processing. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கிராம் பஞ்சாயத் அது வந்து யார் வந்து கேதர் பண்ணுறாங்க, ஒரு பிரசிடென்ட் இருப்பார், சாரி நம்ம வில்லேஜில் இருக்கக்கூடிய ஹெட் பர்சன் இருப்பார், தென் பான்ஸ் இருப்பாங்க, இவங்களை தவிர்த்து ஒரு ஹெட் பர்சன் யார் இருப்பாங்க அப்படின்னா வில்லேஜ் செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பான்ஸ் அண்ட் சர்பஞ்ச், ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து த்ரூ எலெக்ஷன் மூலிமா செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ இந்த வில்லேஜ் செக்ரட்டரி அப்படின்றது நம்ம எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுற ஒரு பர்சன் கிடையாது, அவர் வந்து கவர்மெண்ட்லேருந்து அப்பாயிண்ட் பண்ணுற ஒரு பர்சன், விஏஓ, அதாவது விஏஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வில்லேஜில் வந்து என்ன மாதிரி சிஸ்டம்லாம் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க, ஸோ இதுக்கு வந்து நிதி ஃபண்டு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கா வில்லேஜ் செக்ரட்டரி தான். ஓகேவா? ஸோ அந்த ரெக்கார்ட் ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இவர் கீழே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் the next time on the agenda for the Gram Sabha is the finalization of the list of people below a poverty line BPL, which had to approved by the Gram Sabha. As soon as this list is read out by people begin to whisper, Natwar has just brought a color TV and his son has sent to him a new motorcycle. How can he be below poverty line? Suraj Mal mutters to the person sitting next to him. Saroj says that the Shruki boy, how did the Birju name get on this list? How has so much land? He has so much land. This list should have only poor people, and Om Prakash is a landless labor who can barely make two ends meeting, yet his name is not in this list. You learn that the Notwar and the Bridju has a friends of the Amirchar who can continue Amirchar's power. Shuki's boy said that the Amirchar was a earliest Zamindar landowner of the village and still has the control over the lot of land, but we should get Om Prakash name put in. So என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் வந்து ரோட் ப்ராப்ளம் பார்த்தாங்க, தென் நெக்ஸ்ட் ஒன்று வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் ப்ராப்ளம் பார்த்தாங்க இல்லையா, இப்போ தேர்டாக என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டை ஒன்று வந்து ரீட் அவுட் பண்ணுறாங்க. அந்த லிஸ்ட்டு என்ன அப்படின்னா பிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க, பிலோ பாவர்ட்டி லிஸ்ட்டு ஒன்று ரீட் அவுட் பண்ணுறாங்க. அது யார் அப்படின்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க, அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து ரீட் பண்ணும்போது அதில் ஒரு 3 பர்சனுடைய நேம் லிஸ்ட் வருது. என்னென்ன அப்படின்னா நாட்பா, சூரஜ் மால், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வருது. ஸோ அப்போ மக்களுக்கு வந்து என்ன பேசிக்கிறாங்க, ஒரு வில்லேஜ் அப்படின்னா எப்படி பேசுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நாட்பார் வீட்டில் வந்து கலர் டிவி இருக்குது, அவங்களுடைய பையன் வந்து காலேஜுக்கு வந்து மோட்டார் சைக்கிளில் தான் போகிறான், தென் சூரஜ் மால் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டில் அவங்களுக்குன்னு ஒரு நிறைய லேண்ட்லாம் இருக்குது, ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து பிலோ பாவர்ட்டிக்கு கீழே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையாகவே பிலோ பாவர்ட்டியில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஓம் பிரகாஷ் தான். அவனுக்குன்னு எந்த ஒரு லேண்டுமே கிடையாது, அவங்க ஃபேமிலி தான் வந்து ரொம்ப புவர் கண்டிஷனில் இருக்காங்க, ஆனால் அவனுடைய பேர் வரல, ரொம்ப வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்காங்க, அவங்களுடைய நேம்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து யாருடைய வேலைன்னு உங்களுக்கு தெரியுமா, அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு தான் இவங்க 2 பேரும், அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபேவராக வந்து அவங்களோட நேம்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து இவங்களோட நேம் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா, இந்த பிலோ பாவர்ட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில சலுகைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட் நேம்லாம் எடுத்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது அங்கே வந்து மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் வந்து கட்டாயம் ஓம் பிரகாஷ் பேர் வந்து இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. த சர்பஞ்ச், த பிரசிடென்ட் noticed people whispering and asked if anyone has anything to say. Saroj tries to provoke Sauraj Mal to ask about the Natwar and Briju, but they keeps quiet. Amirchar is sitting in the Gram Sabha keeping an eye on everyone. Then Saroj gets up and says that the Om Prakash name should be in the BPL list. Others agree that his family are very poor. The Sarpanch asked how his name had to be missed out. The teacher who did not the survey in the BPL list family says, Om Prakash house was locked when I went there. He may have gone somewhere to look for work. The Sarpanch gives instruction that the Om Prakash family income be looked at, and if it is less than what has been decided by the government,
his name should be included in this list. ஸோ என்ன அப்படின்னா ஸோ மக்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஹெட் பர்சன் என்ன கேட்குறாரு அப்படின்னா என்ன ஏதாவது எதை சொல்லணுமா என்கிட்ட, ஏன் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த அமைச்சர் வந்து அந்த மேடையில் உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ இவங்களுக்கு சொல்கிறதுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்குது. அதில் ஒரு பர்சன் என்ன கஸ்ட்டாக எழுந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா இங்கே இருக்கவங்க லிஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு ஹை பொசிஷனில் இருக்கவங்க தான், ஆனால் உண்மையாகவே வந்து லிஸ்ட்டில் இருக்கிறது ஓம் பிரகாஷ் தான், அவனுக்கு வந்து எந்த ஒரு லேண்டுமே கிடையாது. ஸோ அவனுடைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வரல அப்படின்னு சொல்லும்போது ஸோ அப்போ வந்து பிரசிடென்ட் கேட்குறாரு இந்த லிஸ்ட்டு எடுத்தது யார், அப்போ ஏன் அவருடைய பேரை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது ஸோ அந்த டீச்சர், இப்போ நம்ம வில்லேஜில் வந்து ஸ்கூல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர் தான் வந்து இந்த மக்கள் தொகை கணக்கு இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் பார்க்கும்போது ஓம் பிரகாஷ் வீடு வந்து லாக்கில் இருந்தது, அப்போ அவங்க ஏதோ வேலைக்கு போயிட்டாங்க போல், ஸோ அவங்க வீட்டில் யாருமே இல்லை, அதனால தான் வந்து அவங்கள நேமில் வந்து இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ அப்படிலாம் வந்து யாருமே வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இல்லையா சார் செகண்ட் டைம் அவங்கள போயிட்டு பார்த்து அவங்களுடைய இன்கம் என்ன, அவங்களுடைய ஃபேமிலி எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு கேட்டு அவங்களுடைய நேமை வந்து இந்த லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த புவர் பிபிஎல் லிஸ்ட்டில் வந்து ஹோம் பிரகாஷ் நேமே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், so far we have discussed about Panchayat Raj, how is the Panchayat Raj system, then Gram Sabha, then in that we have discussed about 3 major problems. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.